மகாராஜா ஐயா முடியெல்லாம் சாமி குஞ்சு கோக்கணும் கோய் குஞ்சு கோக்கத்துக்கா இல்ல அவர் குஞ்சு கோத்த அப்படி இருந்தாலும் அந்திர வாசியால் அழைத்து இந்திரன் அழைத்த மைந்தன் அவனுக்கு போன் பண்ணுவியா இந்திரன் அழைத்த மைந்தன் என் பெயரோ அர்ஜுன மகாராஜன். சபரி கேட்பேன் சபரியா அப்படி இருந்தாலும் என்ன எப்படி தெரியுமா சொன்னால் தெரியும் சொல்ல வேட்டா அந்த காண்டாவான் நாம் இருந்தாலும் அப்படியே போகவா அர்ஜுன மகாராஜன் பார்க்க முடியப்பா இதெல்லாம் பாத்துக்கிறாங்க இருந்தாலும் என்ன எப்படி தெரியுமா சொன்னால் விளக்கம் பாக்கறா கூத்த அவங்க பாத்துக்கிறாங்க என் பேராகப்பட்டதோ அர்ஜுன மகாராஜ் எனக்கும் 32 அழகு. ஆமா எத்தனையா 32 அழகு படைத்தவன் 11 நாமதேயம் படைத்தவன் எனக்கோ 8 மனைவிமார்கள். 8 நாம ஒண்ணு வச்சுக்கிற மாட்டோம் ஊரெல்லாம் கேஸ் குடுத்துறாங்க கண்டிப்பா 8 வச்சுனே எனக்கோ 8 மனைவிமார்கள் புரிகின்றதா 11 நாமதேயத்திற்கு 11 மனைவி எப்படியா 11 நாமதேயத்திற்கோ 11 மனைவி எனக்கு 11 பொண்டாட்டி. ஆமா எவ்வளவு சம்பாதிப்பு பண்ணாச்சு இல்ல எப்படிதான் போறேன் எப்படிதான் வரேன் இப்போது 8 பொண்டாட்டி சாமியாரா சமல் வந்ததா எப்படியா இப்போது 8 மனைவிமார்கள் இருந்த போதிலும் நான் எப்பேற்பட்டவன் 8 ஆமா 3 ஒரு நாள் பாக்கி இருக்கு 3 இருக்குது 3 ஆமா துப்பாக்கி பஸ் தந்தது அப்படி இருந்தாலும் என் தாயாகப்பட்டவர் தந்தை தாயார் தெரியுமா அம்மா பேருனா டேய் அந்த குட்டி போட்டா ராஜன் கண்டக கொண்டாட புடியா செய்ய வலிக்குது தேவியார் உற்ற
இருந்தாலும் நான் வந்து வெகு நேரமாகிட்டது. இன்று ஒரு நகரத்திலே என் அண்ணனாகப்பட்டு தெய்வப்பட்டவர் என்னை அழைத்து நானும் 18 நாள் பாரத போராட்டம் நடக்கின்றது. 18 நாள் பாரத போராட்டம் நடக்கின்றது. அதனால் 17ஆம் போர்க்களத்திலே அந்த கருணை வெல்ல வேண்டும் என்றால் என் மனைவி யாரு மின்னல் ஒளியை சென்று சேர்ந்து வந்தால் போர்க்களத்திலே வெல்வேன். அதனால் இப்போது என் அண்ணன் தர்மபுத்திரன் சொல்படி நாங்கள் மின்னல் ஒளியை காண வேண்டும். மேகலாகம் செல்ல வேண்டும். எப்படியா மேகலாகம் செல்ல வேண்டும். அப்படியே போகலாமா? மேகலாக தன்னை நாடினே